அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். தலைப்பு செய்தியா என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, கட்சிக்குள்ள சின்ன பிளவு ஏற்பட்டிருக்கு. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் இல்ல. அடுத்ததா இந்த ஆர்டிக்கிள்ல பாருங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எத பத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனப்பகுதியை நாடும் இளைய தலைமுறைன்னு குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐடில வொர்க் பண்றவங்க இயற்கையை தேடி வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயம். இந்தியால பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சிலிக்கான் வேலி எனப்படும் பெங்களூரு நகரத்தில் 50,00,000க்கும் அதிகமான இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதை சார்ந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்படின்னு. இதுல நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவோட சிலிக்கான் வேலி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க, குரூப் 4ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட மின்னியல் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெங்களூரு ஆன்சரா இருந்திருக்கு. இந்த வகையில இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிலிக்கான் வேலி அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கிள் வந்து நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸா இருந்துச்சு. அடுத்த செய்தி பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு செய்தி. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு விருது கொடுத்திருக்காங்க. என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை லைட்டா பார்க்க வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, இது வந்து குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம். அதாவது சமீபத்தில் நடைபெற்ற குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் 2025ல நடந்தது. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்க. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது சஞ்சாரம் அப்படிங்கறது ஆன்சரா? அப்படியே இந்த நியூஸ் போங்க. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது வழங்கியிருக்காங்க. இந்த விருதை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். கொல்கத்தாவை சேர்ந்த இலக்கிய அமைப்பான பாரதிய பரிஷத் அகில இந்திய அளவில் சிறந்த இலக்கியவாதிகளை தேர்வு செய்து விருதுகளை வழங்கி வருகிறது. இப்போ இந்த விருதை வழங்கினது எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு இலக்கிய அமைப்பு தான் வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரொக்கமும் பரிசு சான்றிதழ் இதெல்லாம் வழங்குவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. அவரது சஞ்சாரம் தான் புகழ்பெற்ற நூல். அது வந்து 2018க்கான சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கு. பாத்தீங்களா? இந்த கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கேள்வி, நீங்க புக்ல இருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நம்ம படிக்கும் போதும் இந்த டேட்டாவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது உதாரணம். இதுல பாருங்க, நம்மளுக்கு வந்து எந்த நூலுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதுல வருஷத்தோட கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாவோட இருக்கு. ஸோ 2018க்கு சாகித்ய அகாடமி விருதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன நூலுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்காக வாங்கியிருக்காங்க. இது போக அவர் பெற்ற விருதுகள் எல்லாம் பாருங்க. தமிழக அரசின் விருது, கலைஞர் பொற்கிளி விருது, இலக்கிய சிந்தனை விருது, தாகூர் இலக்கிய விருது, ஞான வாணி விருது, மார்க்சியம் கார்கி விருது உட்பட ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து பல மொழிகள்லையும் வந்து எழுதியிருக்காரு. அதை கொடுத்துருக்காங்க. முதல்வர் வந்து இவரை பாராட்டின விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரதிய பாஷா விருது. இது வந்து கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு இலக்கிய அமைப்பு வழங்கியிருக்காங்க. இவருக்கு வந்து 2018ல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இவர் வந்து 100க்கும் மேற்பட்ட விருதுகளை 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. அடுத்ததா சிலிண்டரை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த சிலிண்டர்ல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த சிலிண்டர் சம்பந்தமா ஒரு ஸ்கீம் இருக்கு, உஜ்வாலா அப்படிங்கிற திட்டம். உஜ்வாலா பாத்தீங்கன்னா, உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டருக்கான விலை ரூ. 503 553 உயர்ந்தது. சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. ஆனா இந்த உஜ்வாலா திட்டங்கிறது எது சம்பந்தமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலிண்டர் சம்பந்தமானது. ஸோ தெரிஞ்சிருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாருங்க.
இங்க சமணர்களை பத்தி ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்காரர் மகாவீரர் பிறந்த நாளில் பிரதமர் புகழஞ்சலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சமண மதத்தோட அந்த 24வது தீர்த்தங்காரர் ஏன் வந்து இந்த மாதிரி அரசு விழாவா அந்த மாதிரி இது பண்றாங்க அப்படிங்கும்போது, அவங்க நிறைய இந்த போதனைகளை நிறைய போதிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய சிறப்புகள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஸ்பெஷலா இருந்ததுனால அரசு விடுமுறையெல்லாம் விட்டு அவங்களுக்கு வந்து புகழஞ்சலி எல்லாம் செலுத்துறாங்க. இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் எப்படி பார்க்கணும் பாருங்க. பௌத்த சமண சிற்பங்கள் இது கொடுத்துருக்காங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி எது பார்த்தீங்கன்னா, சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவை அப்படின்னு சொல்லி கூற்றுல வச்சிருந்தாங்க இந்த கேள்வியை. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்படுது. ஸோ சமணம் புத்தம் சம்பந்தமா நம்ம சிலபஸ்ல இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு வருதுனால அதை உற்று நோக்க வேண்டியது முக்கியத்துவமா இருக்கு. இந்த வகையில இந்த சமண இந்த நமக்கு இது வந்து 9th புக்ல இருக்கு. ஸோ 9th தமிழ் புக்ல இருக்கு. சமண மதத்தின் அருகு கடவுளில் உருவத்தையும் 24 தீரக்காரையும் இந்த மகாவீரர் ஏன் வந்து சிறப்பா இருக்காரு அப்படிங்கிற அவங்களோட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவர் தான் அந்த 24 தீர்த்தங்காரர்கள்ல 24வது தீர்த்தங்காரர். ஸோ நிறைய இப்போ அரசர்கள்ல மன்னர்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் இருந்தாலும் சில மன்னர்கள் வந்து சிறப்பு வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த வகையில தீர்த்தங்காரர்கள்ல மகாவீரர் வந்து சிறப்பானவங்களா இருக்காரு அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த செய்தியை வந்து பாருங்க, சமண மதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்காரர். ஸோ 24 பேர் இருக்காங்க. அதுல கடைசி தீர்த்தங்காரர் தான் இந்த மகாவீரர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க, அகிம்சை, உண்மை மற்றும் கருணை எப்போதும் வலியுறுத்திய பகவான் மகாவீரர்னு சொல்லியிருக்காங்க. இவரோட போதனைகள், இவர் ஒரு 9 விதமான போதனைகளை சொல்லியிருப்பாரு. ஸோ அது எல்லாமே மக்களுக்கு பயன்படும் வகையிலும் மக்களை நல்வழி காட்டும் வகையிலும் இருந்ததுனால இவரோட பிறந்த நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கூற்று மாதிரி கேட்டு இது வந்து சரி தவறு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இங்க ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைசாகி திருநாள் உங்களுக்கு தெரியும், பஞ்சாப்ல வந்து கொண்டாடுறாங்க. அங்க ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் கடந்த 1919ல நிகழ்ந்த படுகொலை நினைவு தினம் வரும் 13ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அங்குள்ள நினைவிடத்தை நேற்று பார்வையிட்ட மக்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த பைசாகி அந்த ஜாலியன் வாலாபாக்கோட 100ஆண்டு தினத்தை கொண்டாடும் விதமா 2019ல அந்த பஞ்சாப்ல ஒரு நினைவு தூண் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த வகையில இது வந்து வருஷம் அதோட வரலாறுகளை இன்னமும் கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து இது பண்ணிட்டு தான் வராங்க. அந்த வகையில பாருங்க, ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு. அதுல வந்து மக்கள் பார்வையிடுறத விதமா கொடுத்துருக்காங்க. வரும் 13ஆம் தேதி அப்படின்னா இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம பொங்கல் கொண்டாடுற மாதிரி அவங்க வந்து பைசாகி வந்து பொங்கலா கொண்டாடுறாங்க. இதுவே ஒரு கேள்விதான். அது அந்த எந்த டேட் அப்படின்னா ஏப்ரல் 13ஆம் தேதி கொண்டாடி இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. வரும் 13ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இது ஜாலியன் வாலாபாக்கோட தினம். அதாவது ஏப்ரல் 14 வரும். அதுக்கு முந்தைய நாள் தான் இந்த நினைவு தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இது என்னன்னா, இது நம்ம ஜெனரல் ஸ்டடீஸாவும் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா ஒலிம்பிக் பத்தி ஒரு நியூஸ். 2028ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டியில் 6 கிரிக்கெட் அணிகளுக்கு அனுமதி அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இப்போ முத கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 2028ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அமெரிக்கால இருக்கு. இது எப்ப நடக்குன்னா 2028ல நடக்குது, கம்மிங். அடுத்து பாருங்க, ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 128 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டி ஒலிம்பிக்கில் திரும்பி உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோன்னா 1900ல பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி கிரிக்கெட் போட்டி பெற்றிருந்தது. இதில் கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ் அணிகள் விளையாடி இருந்தன. 1900ல கடைசியில நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்பதான் அதை இது பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது போக வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து 6 அணிகள் கலந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வந்து இந்த போட்டியை நடத்துறதுனால அவங்க டைரக்டாவே இந்த இதுல இடம் பெற்றுவாங்க. அது போக ஐசிசியோட தரவரிசைப்படி இந்த அணிகள்லாம் தேர்வு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இது போக இந்த கிரிக்கெட் போக 5 விளையாட்டு போட்டிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியும் செயற்குழு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதனால் 2024ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற போட்டியை விட 22 பதக்க போட்டிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அப்போ 2024ல
பாரிஸ்ல நடந்திருக்கு. 2028ல லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால நடக்க இருக்கு அப்படிங்கிற 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா? நம்ம இந்தியா வந்து எதை டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 2036 டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நடத்துறதுக்கான அந்த பிரிப்பரேஷன், அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.